பெருமான் 5ஆம் திருமுறையிலே திருவான்மியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலம். இந்த திருவான்மியூர் என்கின்ற தலம் மிக அற்புதமான தலம். சென்னை மாநகரத்திலே கடற்கரை ஓரமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம். இந்த தலத்திலே நாவுக்கரசர் பெருமான் பதிகங்கள் பாடுகின்ற போது நமக்கு அறவுரையாக ஒரு சில கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த உடம்பினாலே நாம் செய்யக்கூடிய பணி என்ன என்று சொன்னால், இந்த உடம்பு அழிவதற்கு முன்பாக திருவான்மியூரரை வழிபட்டு பேர் பெறுவோம் என்று ஒரு அற்புதமான அறவுரையை நமக்கு இந்த பாடலிலே நமக்கு சொல்லுகிறார். அதாவது இறைவனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், மலர்களை கொண்டு அந்த மலர்கள் வாடாதபடிக்கு இருக்கக்கூடிய நிலையிலே அந்த இறைவனை விரைந்து சென்று நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். திருவான்மியூர் 582 மலர்களை கொய்த உடனே அந்த மலர்களை விரைந்து சென்று அந்த அண்ணன் நாயகன் சிவபெருமானுக்கு சாத்தி வழிபாடு செய்தால் என்ன பயன் கிடைக்கும் என்று சொன்னால், நாம பிறவிதோறும் செய்து வருகின்ற அந்த பாவங்கள் தன்னிடத்திலிருந்து நீங்கும் என்று சொல்லுகிறார். பாவம் மறைந்திடுமே என்று சொல்லுகிறார். ஒரு ஒளி ஒரு இடத்திலிருந்து நமக்கு கேட்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஒளி அந்த இடத்திலிருந்து நமக்கு வெளிப்பட்டு தோன்ற வேண்டும். அப்படி இந்த பாவங்கள் எல்லாம் ஒளியாக பறந்து பறையுமே என்று சொல்லுகிறார். பாவம் பறைந்துமே என்று சொல்லுகிறார். நம்மிடத்திலிருந்து நீங்கி போகும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறார் என்று சொன்னால், வண்டு சேர் சோலைகள் சூழ்ந்த திருவான்மியூரிலே பெருமான் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். நாமும் அப்படி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது நாவுக்கரசர் நமக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அறவுரை.
Amen.